ஆனா இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்க கிட்ட இருக்கு. 10 லட்சம் கோடி இருக்கிறவரு 1000 கோடி செலவு பண்றதோ, 1000 கோடி இருக்கிறவரு 1 கோடி செலவு பண்றது பெரிய விஷயம் இல்ல. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகரா வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரிஷ். விஜய் கௌரிஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்களில் போயிட்டு, நிறைய கிராமத்துங்களில் போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சு அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவில பேசிக்கலி வந்து நேவில இருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரிஷோட அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பாவும் சிவா சாரும் ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது. தான் வளர்ந்து வரும்போது இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்யற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளோ வளர்ந்து வரவங்க, எவ்வளோ சம்பாதிச்சவங்க, அவங்க ஃபோக்கஸ்க்காக எவ்வளோ செய்கிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில். நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவர். நான் கண்டிப்பாக சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரிஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமாக அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமாக.